வணக்கம். காலை கதிரவனின் நாடும் ஏடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமளா. இன்றைய விருந்தினர்களாக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் வசந்தி ஸ்டான்லி அவர்களும் பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான ராஜசங்கீதன் அவர்களும். இருவரையும் வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வசந்தி ஸ்டான்லி முதல்ல பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நடத்தப்பட்ட அந்த விமான தாக்குதல், இந்திய விமானப்படை பாகிஸ்தான் அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பாகிஸ்தானில் தாக்குதலை நடத்தி தீவிரவாத முகாம்களை அழித்திருக்கிறது. உண்மையில் அந்த விமானப்படை வீரர்களுடைய அந்த தீர செயலுக்கு இன்றைக்கு நாடே தலைவணங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதில் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் கான்ட்ரரியா பார்க்கும் பொழுது, எப்பெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி தாக்குதல்கள், போர் அப்படின்ற ஒரு விஷயம் பாகிஸ்தானுடன் அந்த அண்டை நாடுகளுடனான உறவு அப்படின்றதுல ஒரு விரிசல் ஏற்படுறதையும் நம்ம யோசிக்காம இந்த நேரத்தில் இருக்க முடியல. அதே நேரத்தில் இந்த தாக்குதல், இப்போது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது தேர்தலை ஒட்டி நடந்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடுகள் எல்லோருமே எழுப்புறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஆகட்டும், பரந்த வெளியிலாகட்டும், இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை? அதாவது இந்திய இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வரும் என்று சொன்னால் அதற்கு முழு முதல்ல நாட்டை நாட்டுக்காக குரல் கொடுப்பது, அதற்காக கார்கில் போன்ற நேரங்களிலே தேர்தல் நிதியை முதலிலே வழங்குவது, இதிலெல்லாம் தமிழகம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் தலைமையிலான ஆட்சி இதுவரையில் நம்ம அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நடந்திருக்கிறோம். அதில் இப்போ நேற்றைக்கும் கழகத்தின் தலைவர் அவர்கள் இதை இந்த இந்திய விமானப்படையினுடைய அதனுடைய அந்த இதை நான் பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உணர்வாக இருக்கிறது. எப்போ நம்மளை தாக்குறாங்க, ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா ஆளாக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற போது அந்த வகையிலே நாம் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமைப்படுகிறோம், அவர்களுக்கு நாம் தலை வணங்குகிறோம். ஆனால் இதில் நிறைய கேள்விகள் இதற்கு பின்னாலே தொக்கி நிற்கிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நேற்றைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தெளிவாக ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் இந்த இதில் பாலகோட் அப்படிங்கிற இடத்துல இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்கிறீர்களே, 2 பால்காட் இருக்கு. இதில் கைபர் இது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒன்று, இன்னொன்று பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடியது ஒன்று. இதில் எந்த இதில் நீங்கள் தாக்குதலை நடத்தினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி தொடுக்கிறாங்க. இல்லை, இது கைபர் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, 129 கிலோமீட்டர் அளவுக்கு, அந்த அளவுக்கு வான்வெளியிலே உள்ளே சென்று நாம் தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டவங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வெளியிலே அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இந்த கூட்டம் நடத்தப்படுகின்ற போது எங்களுடைய கேள்விகளுக்கு அமைச்சர் அவர்கள் முறையான பதிலை கொடுக்கவில்லை. இது எந்த இடத்திலிருந்து தாக்குதல் செய்யப்பட்டது, பால்காட் என்று சொன்னால் 2 பால்காட் இருக்கிறது, அதிலே எப்படி இவ்வளவு தூரத்துக்கு உள்ளே ஊடுருவி சென்றிருக்கிறார்கள் என்று வி கிளைம். ஆனால் அது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது, அப்படி எப்படி செயல்பட்டு இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள். இவைகளையெல்லாம் இப்படித்தான் இந்த தாக்குதல்கள் நடந்தது என்று இத்தனை வசதிகள் இருக்கின்ற நேரத்திலே அவைகளையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஆக்கி காட்டியிருக்க வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பு. இதுக்கு பின்னால இன்னொரு ஒரு கேள்வி நிக்குது. என்னன்னா, இன்றைக்கு ஊடகங்கள் இவ்வளவு ஹைப்பா நம்ம கிட்ட கையில அடுத்த வினாடியிலே எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிலையில அடுத்தடுத்த செய்திகள் வருகின்ற போது முதலிலே இருக்கக்கூடிய செய்திகள் நாம் மறக்கடிக்கப்படுகிறோம், மறந்து விடுகிறோம் என்பதை விட மறக்கடிக்கப்படுகிறோம். அப்படி வருகின்ற போது இந்த இந்தியா பாகிஸ்தான் மேலே தொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதலினாலே நாம் ஏற்கனவே இந்த 40 பேரை இழந்து நிற்கிறோமே, அது அவர்களுக்கு இந்த டிட் ஃபார் டாட்ல முடிந்து விட்டதா? நாம் பதிலடி கொடுத்ததாலே அந்த 40 பேரை இழந்து நிற்கிறோமே, அது முதல்ல நம்ம நாட்டுக்கு அடைந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீரனையாவது அவர்கள் எல்லை தாண்டி அவர்கள் அழித்திருப்பார்களே, ஆனால் அதற்குண்டான பொறுப்பு யாருடையது? இப்ப 40 குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை இழந்து விட்டு வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு யார் பதில் சொல்வது? அந்த கண்ணீருக்கு அதை யார் பதில் சொல்வது? இதுல அந்த வேர் வாஸ் த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், எங்கே நடந்தது? எப்படி அவர்களால் இந்த அளவுக்கு வெடிகுண்டுகளை உள்ளே எடுத்துக்கொண்டு வர முடிந்தது? எப்படி அந்த எல்லை கோட்டை கடந்து வந்தார்கள்? அதற்கு பிறகு ஏன் ஒரே நேரத்திலே இத்தனை வீரர்களை எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு விஷயத்திலையும் ஒரு கேள்விகள் அதற்கு பின்னாலே தொக்கி நிற்கத்தான் செய்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வது? ஏற்கனவே
ஏற்கனவே நடந்த இந்த நம்முடைய இந்தியா மேலே நடந்த தாக்குதலுக்கு இதுவரையிலே தெள்ள தெளிவான பதில் சொல்லப்படவில்லை. அதாவது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது எதனால் நிகழ்ந்தது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கார்கில் போரே கூட வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால தான் அப்படின்னு வந்து அப்ப வந்து சொல்லப்பட்டது. அப்ப உளவுத்துறை வந்து இந்த தடவை எச்சரிக்கை விடுத்திருந்தும் ஏன் அலட்சியம் காட்டப்பட்டது அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்காத ஒரு அரசாங்கம் சொல்லல. நாங்க தாக்குதல் செஞ்சோம்னு சொன்னதுக்கும் அது எப்படி செய்தார்கள் என்னன்னா அதற்குண்டான புகைப்படங்கள் அதற்குண்டான இது வந்து கார்ட்டூன்கள் போல பல விஷயங்கள் வந்து ஒரு புகைப்படம் வந்து அவங்க ஒரு ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் வந்து அது ஒரு வீடியோ கேம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு அதை அது வந்து நகைப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறதே தவிர ஒரு பொறுப்பான அரசாங்கம் செய்வது போல இல்லை. அதுவும் போக இப்போது வந்து இணையதளத்திலே நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய மற்றொரு காட்சி என்னவென்று சொன்னால் எச் ராஜா அவர்கள் பிரதமர் அவர்களுடைய உரையை வந்து அவர் தமிழிலே ஆக்கி சொல்கிறார். சொல்லுகின்ற போது இன்றைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் உங்கள் கையிலே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு உங்கள் கையிலே இருக்கிறது, இத்தனையும் மீறி இப்படி எப்படி நீங்கள் செயல்பட விட்டீர்கள், இப்படி இருந்தால் இந்த இந்திய நாட்டை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீர்கள் என்கின்ற கேள்வியை வைப்பது இன்றைய பிரதமர். அவர் வைத்தது அன்றைய பிரதமரை நோக்கி. ஆனால் அவைகளை விட மோசமாக இன்றைக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள் சேலைகளை அனுப்புவதும் வளையல்களை அனுப்புவதுமாக அந்த அளவுக்கு எல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு என்ன செய்வது? 40 பேரை எழுந்து விட்டு நிற்கிறோம். இது பதிலுக்கு பதில் அவர்களை நாம் வந்து கேலிக்குள்ளாதற்காக கேள்விக்குள்ளாதற்காக நாம் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. நாட்டு மக்கள் மனதிலே நாம் பதில் தாக்குதல் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஏற்கனவே நடந்த அந்த தாக்குதலுக்கு என்ன பதில், அதற்கு என்ன அந்த இழப்புக்கு யார் பதில் சொல்வது என்பதை மக்கள் மனதிலே அந்த கேள்வி எழுகிறது. அதற்குண்டான பதில் இன்று வரையிலே வரவில்லை. நிச்சயமா மேடம். ராஜசங்கீதன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது அவங்க இப்ப பல கேள்விகளை எழுப்பினாங்க. நிச்சயமா அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை இல்லை. இதையும் தாண்டி நேற்றைக்கு பிரதமர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு, அதாவது பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்ப ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணி இப்ப வந்து எல்லோருக்கும் எடுத்து காட்டுகிறார். இந்த தாக்குதலின் மூலம் நாங்கள் இந்தியாவை பாதுகாத்து விட்டோம், இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பான தேசம் தான் அப்படின்றத அவர் சொல்றது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏன் இந்த சந்தேகம் வரக்கூடாது? தேர்தலை ஒட்டி தான் இந்த விஷயங்களை இவர் முன்னெடுக்கிறாரா அப்படின்ற கேள்வி. தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாடுகள் பாஜக ஆட்சியில ஏன் நடக்குது அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம அக்ஷர்தாம் தாக்குதல்ல இருந்து நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் பாஜக ஆட்சி, நாடாளுமன்ற தாக்குதல் எல்லாமே வந்து பாஜக ஆட்சியில வந்து நடந்த விஷயங்கள் தான். அப்படி இந்த சம்பவங்களை ரிலேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு தேர்தல் தேதியும் வர்றத நம்மளால நிச்சயமா விட்டுட்டு போக முடியல. அப்படி இருக்கும் பொழுது இதை வைத்து அரசியல் செய்யுமா பாஜக? எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா அரசியல் செய்யும். எல்லா நாடுகளிலும் அரசுகளுக்கு வந்து மிக சுலபமாக தேர்தலை ஜெயிப்பதற்கோ அல்லது வந்து அரசியல் செய்வதற்கும் வந்து வழிவகை வந்து பாத்தீங்கன்னா தேசியவாதம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா மோடி மட்டுமல்ல, இதுக்கு முந்தைய பாஜக ஆட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா வெங்காய விலை வந்து உயர்ந்து மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை இந்தியா சந்திச்சு என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கும்போது கார்கில் பகுதிக்குள்ள வந்து பாகிஸ்தான் ஊடுருவலை அனுமதித்து அப்போவே வந்து அது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஊடுருவல் அப்படின்லாம் வந்து பின்னாடி வந்து புரிஞ்சு சொல்றாங்க. பட் அனுமதிக்கப்பட்ட அதை வந்து ஒரு போர் பிரகடனமாக நிகழ்த்தி காட்டி அதன் வழியாக வெற்றி விட்டு வந்தாங்க. அதே உத்தியை தான் பாஜக இங்க வந்து பயன்படுத்து. பட் என்னன்னா இதுல வந்து இதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரிகள் மேல ஒரு வன்மம் வந்து விதைக்கப்பட்டது. அந்த 350 கிலோ அந்த சோகால் வெடிகுண்டுகள் வந்து வெடித்து நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா காஷ்மீரிகள் மீதான வன்மம் வந்து வடநாடுகள் முழுக்க வந்து அதிகமா வந்து பரவலா இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து போரை நோக்கி தான் இது நகருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் இப்போ என்னன்னா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வியில தான் வந்து திரும்ப வந்து நிற்குது. இந்திய பாதுகாப்புக்கு வந்து பாகிஸ்தான் பிரச்சனையா அல்லது மோடி பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இந்திய உளவு நிறுவனம் இப்படியான ஒரு சம்பவம் வந்து நிகழப்போகுதுன்னு முன்னாடியே வந்து தெரிவித்தும் அதை வந்து இந்த அரசு வந்து பொருட்படுத்தலைன்னா அப்போ பாதுகாப்பு குறைபாடு எங்க இருக்கு? ஏன் அந்த பாதுகாப்பு குறைபாடு அனுமதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடைய தேர்தல் வெற்றிகளுடைய வரலாற்றை வச்சு பாத்தீங்கன்னா அதை தேர்தலை முன்னிட்டு மட்டுமே அந்த பாதுகாப்பு குறைபாடு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கும்.
இப்ப காஷ்மீர்லயும் கூட நீங்க காஷ்மீர் மக்களை பத்தி அவங்க பாதிக்கப்பட்டதை பத்தி பேசுறீங்க. அதாவது காஷ்மீரோடும் எப்பயுமே நம்ம அந்த நம்பிக்கையை பெற தவறிவிட்டதா இந்த மத்திய பாஜக அரசு? ஏன்னா மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையை இழந்து நிக்கிறதுனால வெளிப்பாடுதான் இவங்க சொல்றாங்க. பலர் இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்க சொல்ற காரணம் என்ன? ஜெய்ஷே முகமது இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் நாட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறதுல அந்த இடத்துல நாம இந்திய மத்திய அரசுக்கும் அந்த காஷ்மீருக்குமான அந்த தொடர்பு அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்கிறதோ அப்படின்ற கேள்வி. ஏன்னா இந்தியாவுக்கான நிர்பந்தம் காஷ்மீரை பொறுத்தவரை இந்திய அரசியல்ங்கிறது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட வேண்டிய அரசியல். அதுல பாஜக முன்னிறுத்துற அரசியல் இன்னுமே ஆபத்தானது. ஏன்னா இவங்க அகண்ட பாரதம்னு ஒரு கான்செப்ட் பேசுறாங்க. அதுக்குள்ள காஷ்மீர் இந்தியாக்குள்ள இருக்கு. காஷ்மீருடைய சுயநிர்ணயம், அதுவும் இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யணுங்கிற மாதிரியான விவாதம்லாம் பாஜக முன்னெடுத்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு. மீண்டும் மீண்டும் காஷ்மீர் மக்களிடம் அவங்களுடைய சுயநிர்ணயம் பற்றிய முடிவை அதுக்கான என்ன சொல்றது அலவன்ஸ் கூட கொடுக்காம இவங்களே அதை எடுத்து செயல்படுத்துறதும், அதை விட முக்கியமா அதுக்கு அவங்க அங்க இருக்க பெரும்பான்மையோட திங்கிங்க்கு எதிராக செயல்படுவதன் வழியாக இருக்கிற 370 பறிக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா உச்சபட்ச கோபத்தை வர வைக்கக்கூடிய விஷயம். அதனால அங்க இருக்கிற நிகழ்கிற அரசியலை மீட் பண்ணுவதற்கான எந்த ஒரு முனைப்பையும் பாஜக அரசு எடுக்கவே இல்லை. இன்னும் கான்ட்ரரியா பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர் அரசியல் தான் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதனோட விளைவு அங்க ஒரு கொந்தளிப்பான சூழல் இருக்குங்கிறது உண்மை. ஆனா திரும்ப அகைன் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி பலக்கோர்ல நடக்குது. காலையில இந்த 300 350 இதுல பாஜக இருக்கிற அந்த முதல்ல 200ன்னாங்க, அப்புறம் 300ன்னாங்க, 350ன்ற மாதிரி அந்த அங்க 350 கிலோ வெடிகுண்டு சொல்றீங்க. இப்ப 1000 இப்ப 300 எண்ணிக்கை காலையில 3 மணிக்கு பிளைட்ல 300 பேர் என்றாங்க. அவங்க பாகிஸ்தான்ல இருந்து கொடுக்கிற செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்தாங்க, பாலகாட் பக்கத்துல ஒரு கிராமத்துல குண்டு வீசினாங்க. அதுக்குள்ள அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க அலர்ட் ஆகி நாங்க பின்னாடி பேசுறதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை தொடர்ந்து ரியாக்ஷன்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம விளம்பரங்களை அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதும், இந்த இந்திய திரைப்படங்கள் பாகிஸ்தானில் திரையிடப்படாதுன்னு சொல்றது மூலம் அட்டாக்னு ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா இவங்க சொன்ன அளவுக்கான விஷயங்கள் அங்க நடந்திருக்கிறதா, உண்மையிலே அந்த பகுதியில் அவர்கள் இருந்தார்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் உலக மீடியாவும் உலக உளவு நிறுவனங்களும் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? சோ இது வெறுமனே பாகிஸ்தானுடைய பேச்சாக மட்டுமே இல்லாம உலக நிறுவனங்களும் இதை என்டார்ஸ் எந்த விஷயத்தை என்டார்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க 300 பேர் கொல்லப்படல. சோ அங்க இந்திய விமானப்படை ஊடுருவி லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி அங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்திருக்காங்க. அங்க குண்டு போட்டு அதனுடைய பாதிப்புல ஒரு வீடு இடிஞ்சு ஒரு பெரியவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. இந்த தகவல் தான் இதுவரைக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி போட்டோ கிடையாது, ஃபுட்டேஜ் கிடையாது, வீடியோ கேம் ஃபுட்டேஜ் தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுலயும் இன்னும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆமா ஏதோ ஒரு சம் யூடியூப் வீடியோல இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்படியான எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தும் போது நம்ம ஆதாரங்களுடன் வரும் தகவல்களை தான் நம்ப வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா? சோ அதனால திரும்பவும் இது தேர்தலை நோக்கி பாஜக தன்னுடைய பொருளாதார தோல்விகளை எல்லாத்தையும் மறைப்பதற்காக முக்கியமா வேலை வாய்ப்புன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இப்ப அதை தாண்டி இன்றைக்கு நாம ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய திசையை நோக்கி நம்மள பயணிக்க வச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த சூழல்ல இவங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே அவங்களால அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களால பதில் சொல்ல முடியல. இதை மீறி இதை வச்சு இஃப் அட் ஆல் பிஜேபி வாண்ட்ஸ் டு கெயின் பொலிட்டிக்கல் கெயின் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு சமீப கால சரித்திரத்திலேயே இருக்கு. என்ன அப்படின்னா கார்கில் போர் வரும்போது நம்மளுடைய மக்களுடைய மனிதருடைய இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த சென்டிமெண்ட் உணர்வுகளை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். நம்ம எல்லாருமே நம்ம நாட்டுக்குன்னு ஒன்று வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த நேரத்தில் எழும்பி நிற்கிறோம். நம்ம வீடுகள் எல்லாம் மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு அந்த அளவுக்கு கார்கில் இது வரும்போது அதே போல பொக்ரான்ல அணு ஆயுத இதை முதல்ல நம்ம உலக நாடுகளுக்கு நம்ம எவ்வளவு வலுவா நம்ம செய்துட்டு இருக்கோங்கிறத காட்டி திருப்பி பார்க்க வச்சால இதெல்லாம் சேர்ந்து இன்னொன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமரை போல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டோ ஆன்டி இன்கம்பன்சி வாஸ் நாட் தட் ஹை. அந்த இதுல சொல்லணும் 2004க்கு முன்னால வாஜ்பாய் என்ற கூடிய தலைவர் இருந்தார். ஆனால் வாஜ்பாய்க்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வியை இப்போ மோடிக்கு பிறகு யார் அப்படிங்கிற மாதிரி அப்பயும் வச்சாங்க.
ஆனால் இவைகளை எல்லாம் மீறித்தான் 2004 40க்கு 40 தமிழகம் ஏன்னா அதை ஒட்டிய செய்திகளும் அப்படிதான் வருது. அவர் நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தாரு, அவங்களுடைய தொடர்பிலேயே இருந்தாரு, அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொன்ன பிறகு வந்தாரு. தொடர் ஆமா அப்படியெல்லாம் வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. பிரதமர் உழைப்பார் என்றால் அதை போல சிறப்பான விஷயங்கள் இல்லை. வசந்தி ஸ்டான்லி மேம், அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழகம் எங்கும் ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறது திமுக. அது தொடர்பாக வந்து ஒரு அறிக்கையை கூட நேற்றைக்கு திமுக தலைவர் வெளியிட்டிருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. அந்த முழக்கம் வச்சாங்க, மக்களிடம் செல்வோம் சொல்வோம் மக்கள் மனதை வெல்வோம். உண்மையிலேயே இந்த ஊராட்சி சபை கூட்டங்கள் மூலம் மக்களின் மனதை வென்றிருக்கிறதா திமுக? தமிழக மக்கள் திமுகவுக்கு சொன்ன செய்தியா என்ன பார்க்கிறீங்க இந்த ஊராட்சி சபை கூட்டங்கள்? மக்களிடத்திலே செல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர் லீடர், அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணா அவர்களாலே சொல்லப்பட்ட அந்த முழக்கம், மக்களிடத்திலே செல், மக்களிடத்திலே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து தன்னுடைய கொள்கைகளே விலகாமல் இன்று வரையிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முந்தைய தேர்தலிலே மக்களிடத்திலே சென்று வந்து ஒரு கிராமமாக நடந்து சென்று இதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வந்தார்கள். இது வந்து வெற்றி தோல்விகள் தேர்தலிலே அதைகளை எல்லாம் மீறி நாம் வந்து மக்களை சென்று சந்திக்கின்ற போது கட்சிக்கு அப்பாற்பட்டு சாரை சாரியாக ஆசிரியர்களாக இருக்கட்டும், மற்ற எந்த விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் வந்து பார்த்ததை நாம் பார்த்தோம். இப்போது சற்று வித்தியாசமாக இந்த கிராம சபை கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு நானும் சில கூட்டங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தது. ஆளும் கட்சி எந்த இடங்களில் எல்லாம் அந்த நிர்வாகம் டோட்டல் ஃபெயிலியர், அவர்கள் வந்து எந்த விதத்திலும் அது சிறிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு சாலை வசதிகளாக இருக்கட்டும், நீர் வசதியாக இருக்கட்டும், அல்லது வந்து வேறு விதமான அவர்களுக்கு தேவையாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல் என்பதே நடத்தப்படாமல் இந்த தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 89 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தல் என்று மட்டும் ஒன்று நடத்தப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள்தான் அங்கே பெரும்பாலான இடங்களுக்கு வருவார்கள் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து அந்த தேர்தலை நடத்துவதற்கு உண்டான எந்த விதமான இப்பயும் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க மே மாசத்துல நடத்துவோம். மே மாசம் வரைக்கும் இந்த ஆட்சி நிற்குமானே தெரியல. உள்ளாட்சி இந்த இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் வரும் என்று சொன்னார். இப்படி அந்த தேர்தலை நடத்தாதனாலே பெரிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு தங்களை வந்து யாரோ வந்து ஒரு பொறுப்பானவர்கள் பார்க்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் சொல்லக்கூடிய பலவிதமான அவர்களுடைய தேவைகள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டு இருந்தாலே ஒரு முன்னாள் உள்ளாட்சி தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருந்த அமைச்சர் என்கின்ற முறையில் அவர் மேலே விமர்சனத்தை வைக்கிறார்கள். நீங்கள் ஆட்சியிலே இருக்கும் போது செய்தீர்களா என்று சொல்லி. அவரை போல கிராமமாக சென்றவர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய பணியை அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். இப்போது ஒட்டுமொத்தமாக தான் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் ஒரு கிராமமாக நூக் அண்ட் கார்னர் என்று சொல்வார்களே, அப்படி அனைத்து இடங்களுக்கும் சென்று மக்களுடைய அந்த நாடி பிடித்து பார்த்து வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்காக நடத்தப்படவில்லை என்கின்ற அந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக மக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நேரத்திலே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், இதனுடைய பலனை நாம் வந்து முறையாக அறுவடை செய்திட வேண்டும் என்கின்ற கருத்தை கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த கூட்டங்களிலே நடந்து முடிந்திருக்கிறது. எத்தனை விமர்சனங்கள், நீ ஏன் உங்க தலைவர் போறாரு, ஏன் உங்க தலைவர் வந்து முதல்ல இருக்கும் போது போகல, இப்படி வந்து இப்படி ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அவர்களுடைய வந்து எல்லா விதமான இது, ஏன் உங்க தலைவர் ஏன் போறாரு, அவர் இருக்க வேண்டியதானே, மற்றவங்களை அனுப்ப வேண்டியதானே, ஏன் அவர் வந்தாரு, ஏன் அவர் அமைச்சரா இருக்கும் போது போகல, இத்தனை கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மீறி அங்கே என்ன நடக்கிறது, இது மீண்டும் ஒரு நமக்கு நாமே தானே, எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் எடுத்துக்கொண்டிருக்க இலக்கை மட்டும் நோக்கி தெள்ள தெளிவாக பயணப்பட்டு அதன் மூலமாக மக்களை சென்று சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் ஒரு ஆளுகின்ற ஆட்சி என்ன செய்ய வேண்டும்,
வேண்டுமோ அந்த வேலையை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மிக அதாவது மக்களும் அதே நம்பிக்கையுடன் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்ததும் நம்ம பார்த்தோம். எல்லா கூட்டங்களிலுமே வரமாட்டாங்களா? இல்லன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, தங்களுடைய குறைகளை கேட்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார், அவருடைய பிரதிநிதிகளாக பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களிடத்திலே சொல்லி, ஐயா நீங்கள் தான் வர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய ஆசை, அதற்கு மேலே தாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்கின்ற அந்த பட்டியல், இவைகளை எல்லாம் அந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் அவைகள் நடந்து முடிந்திருக்கிறார். நிச்சயமா. ராஜசங்கரி, நீங்க சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கௌரி லங்கேஷ் அவர்களின் கொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கல்புர்கி அவங்களுடைய வழக்கையும் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த நகர்வை எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, கிட்டத்தட்ட கல்புர்கி 1 வருஷம் ஆயிருச்சு அவர் இறந்து அல்லது கொல்லப்பட்டு. அவங்க மனைவி சொல்லியிருக்கிறது என்னன்னா, கௌரி லங்கேஷும் கல்புர்கியும் கொல்லப்பட்ட பாணி ஒரே பாணியாக இருக்கு, ஒரே துப்பாக்கி. ஸோ அந்த துப்பாக்கி இந்தியா முழுக்க தான் சுத்திட்டு இருக்கு. அது இல்லாம தபோல்கரும் சரி, இது மாதிரி பன்சாரெல்லாம் இதே பாணியில கொல்லப்படுறாங்க. இப்போ அவங்க இந்த விஷயம் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அவங்க எஸ்ஐடிக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுக்குறாங்க. அங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க கர்நாடகா போலீஸ் இந்த விஷயத்தை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணல, இன்வெஸ்டிகேட் பண்ணல, ஒரு கிடப்புல போடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்டும் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக மாநில அரசுகளில் இருக்கும் அதிகாரங்கள் யார் கையில இருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அவங்க பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் இப்ப இங்க முகிலன் காணாம போறாரு. ஸ்டாலினும் முகிலன் காணாமல் போனது மீட்டு கொண்டு வரப்படாமல் இருந்தால் அதற்கான பொறுப்பு மாநில அரசு அப்படின்னு அதுக்கு இவர் எப்படி பொறுப்பெடுத்துப்போம், ஒருத்தரையும் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டுட்டாரு. ஆனா ஒவ்வொருத்தரையும் போய் ஓட்டு கேட்கிறாருல, நீங்க வரியும் கேக்குறீங்கல்ல. சோ இது என்ன பொறுப்பற்ற பதில் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இங்க இருக்கிற போலீஸ் நிறுவனங்களும் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப இந்த மொத்த கொலைகளையும் அல்லது மொத்த இந்த போராளிகளுக்கு எதிரான, எழுத்தாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அதை மக்களுக்கான போராடுபவர்கள் யாராக இருந்தாலும் எந்த வழியில் அவர்கள் அதை பண்ணினாலும் அதற்கான எதிர்ப்பை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக பாஜக ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல் எங்கே எழும்புகிறதோ, மிக வலுவாக எழும்புகிறதோ, அந்த வாயை நாங்கள் நசுக்கப்படுகிறது, அந்த வாயை நாங்கள் அடைச்சிடுவோம். குறிப்பா பாஜக முன்னிறுத்துகிற பார்ப்பனிய பாசிச கார்பரேட் இந்த பாணியான அரசியலை எதிர்த்து பேசுகிற எல்லா குரலும் ஒடுக்கப்படுகிறது, அடக்கப்படுகிறது. இதை திரும்ப நம்ம கேட்கலன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிற நம்ம 3 பேரும் நாளைக்கு காணாமல் இருக்க போறோம். இதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசுகளும் அது நமக்கு சேவை செய்ய வேண்டிய போலீஸ் நிறுவனங்களும் இதை கிடப்புல போடுற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்றதுதான் இங்க நம்ம ஆனா நேற்றைக்கு இந்த தாக்கியது அப்படின்ற செய்தி வெளியிட்ட ஊடகங்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்கிற அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்தே இதுல பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இணைந்திருங்கள். நாடும் ஏடும் தொகரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு 2 பிரேக். நாடும் ஏடும் தொடர்கிறது. வசந்தி ஸ்டான்லி மேம், இன்னும் அதாவது தொடர்ந்து தினம்தோறும் ஊழல் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிமுக அரசின் ஊழல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்க பல 100 கோடி ரூபாய் ஊழல் அமைச்சர் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. விவசாயிகள் எங்களுடைய மானிய பணத்தையே கபலீகரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நேற்றைக்கு பார்த்தோம்னா வறட்சி நிவாரண நிதியில போலி கணக்கை தொடங்கி பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை விவசாயிகள் வைத்தாங்க. இப்ப திரும்பியும் இன்னொரு விஷயம் வருகிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது தொடர்ச்சியா இந்த ஊழல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை எப்படி பார்க்கிறீங்க?
அதாவது தெள்ள தெளிவான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இப்போது ஆளுகின்றவர்களுக்காக the mandate was not given by them. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அந்த வாக்குகள் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் அதிலும் there is a dispute. சரி, பரவாயில்ல, ஆட்சியிலே அவர் இருந்தார். இன்றைக்கு கையிலே இந்த ஆட்சியை எடுத்த பிறகு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கின்ற ஆளுகின்ற நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வாய்ப்பு என்பது இந்த நாட்டை சுரண்டுவதற்கு, நம்மளால் இது மீண்டும் அதிமுக என்கின்றது ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. அந்த பதவியிலே எப்படியாவது ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, தங்களால எப்படியெல்லாம் வளைந்து போக முடியுமோ, குனிந்து போக முடியுமோ, அதற்கெல்லாம் ஏற்கனவே அதற்கெல்லாம் தயாராக அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலே அவர்கள் இருந்து பழக்கப்பட்டவர்கள் தான். அதனால இங்க குனிஞ்சிருந்தவங்க பணிஞ்சிருந்தவங்க இன்றைக்கு இடம் மாறி இருக்கே தவிர குனிஞ்சது பணிஞ்சது அது மாறாது அவங்களுக்கு. அதனால அது அதற்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதற்காக எந்த விதமான கூச்சமோ இதுவோ மனசாட்சியோ இல்லாமல் இதை செய்கிறோமே. இதுவரையிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட நீட் போன்ற விஷயங்கள் நம் நாட்டுக்குள் வரவில்லையே என்பது போன்ற எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ மான உணர்ச்சியோ எதுவும் இல்லாமல், நாட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமே இல்லாமல் எந்த வகையில் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபர் எலெக்ஷன் வந்துச்சுன்னா they will take a list. யார் யாரெல்லாம் 2 வருடத்திலிருந்து 3 வருடங்களுக்கு மேலாக அரசு அதிகாரிகள் ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். செய்யல அப்படின்ற நேற்றைக்கு கூட ஒரு இல்ல, செய்யலங்கிறது வேற. செய்ததுலயும் எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வேணுங்கிறவங்களே ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு வேண்டப்பட்டவர்களே. ஏன்னா இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசில் இருந்தோ அல்லது உலக வங்கியில் இருந்தோ வேறு இடங்களில் இருந்தோ வரக்கூடிய 1000 கோடி 2000 கோடி ரூபாய் போல அந்த திட்டங்களுக்கு வரக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரே அதிகாரி 8 வருடத்துக்கு ஒரு கலெக்டர் முதற்கொண்டு மாற்றப்படாமல் இருந்தது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தில் மட்டும்தான் இந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அப்படி மாற்றும் போது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எடுத்து இங்க பக்கத்துல, இங்க இருக்கிறவங்க எடுத்து அங்க பக்கத்துல, இப்படியாகத்தான் அவர்கள் செய்யக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேனிபுலேஷன் என்று சொல்கிறார்களே, அதை மிக அருமையாக செய்து கொண்டிருக்காங்க. அதுல ஒரு இன்னொரு வெளிப்பாடு இந்த இதுல, அதுல ஒரு பரிதாபமா ஒரு விவசாயி, கோவையை சேர்ந்த ஒரு விவசாயி அதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க இந்த சொட்டு நீர் பாசனம்ங்கிறது 100% சப்சிடி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வெளியில விளம்பரம் பண்றாங்க, பரப்புரை செய்யறாங்க. ஆனால் எங்க கிட்ட வரும்போது குறைஞ்சபட்சம் இதுக்கு நீ 10,000 கொடு, 20,000 கொடு, இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயம் செய்வதற்காக, தென்னை மரம் நடுவதற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக எனக்கு இப்படி லோன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது 49,000 ரூபாய்க்கு நீங்க டிடி எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு நான் கொடுத்திருக்கிறேன். அதற்கப்புறமாவது எனக்கு உண்டான வர வேண்டிய தொகை சேர்ந்ததுனா இல்லை. இப்படி ஒரு இடத்துலயும் வெளியில சொல்றது. இன்னொரு செய்தி கூட இருக்கு, அதாவது மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் விவசாயிகள் கதி அவ்வளவுதான் அப்படின்ட்டு விவசாயிகள் சொல்றதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி இருக்கு, இவங்க 2,000 ரூபாய் கொடுக்கறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்களே, அதுவாது ஒழுங்கா நடக்குமா, இல்ல அதுவும் கடைசி நேரத்துல யாரோட பாக்கெட்டுக்கு போகணுமோ அங்கதான் போகுமா அப்படின்னு அதுல பட்டவர்த்தனமாக இன்னொரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, இப்ப கிசான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விவசாயின்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து 6,000 ரூபாய் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி. இந்த 5 வருஷமாக விவசாயிகள் தற்கொலை நடந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு பக்கம் மகாராஷ்டிரால, ஒரு பக்கம் தமிழகத்துல, இப்படி தமிழகம் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கான துயரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்பெல்லாம் கிசான் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்பெல்லாம் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு உதவி தொகை நீ இப்போ 6,000 ரூபாய் கொடுக்கறத மாசம் 500 ரூபாய் கொடுத்துதான் அவன் வெறும் கஞ்சியாவது காய்ச்சி குடிச்சிருப்பான்ல. அந்த தற்கொலை பட்டினியால அவங்களுக்கு உண்டான சாவு நடந்திருக்கால. இப்ப இந்த 6,000 ரூபாய் அவர்களை போய் சேர போகிறதா என்று சொன்னால் அதற்குண்டான எந்த பதிலும் இல்லை. இப்பதான் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் கணக்கு எடுக்கல, அதுக்கு ஏன் விஏ வாங்க இல்ல, அது என்ன பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த 2,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு. அது வழக்கமா கொடுக்கக்கூடியது. அழகா போனா ரேஷன் கார்டை கொடுத்தாங்க, கொண்டு போய் காட்டினாங்க, ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கொடுக்க வேண்டியதானே. இன்றைக்கு அதை செய்யாமல் ஒன்னொன்னுத்துக்கும் உட்கார்ந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு பின்னால அதுலயும் தேர்தல் இருக்கு. அதற்கும் தேர்தல் அரசியல் தான் அங்கேயும் புரிந்து கொள்ளணும். எதுக்காக இவங்க நமக்கு இந்த நேரத்துல பணம் கொடுக்கறாங்க, இவ்வளவு நாள் நமக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்ற கேள்வி நிச்சயமா மக்களை மட்டும் என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது.
தேர்தல் என்கின்ற நேரம் வருகின்ற போது அவர்கள் தீர்ப்பை தெளிவாக எழுதுவார்கள். நீ இது வந்து எப்பயும் வந்து விவசாயிகளுக்காக பாடுபடுகிறது இதுவா, இந்த 2000 ரூபாய் கொடுக்கிறது 1000 ரூபாய் கொடுக்கிறது, இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து சொல்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை, வறுமை வந்து நாட்டில் இல்லையா, இவங்க இதுல வந்து இத்தனை வரிச்சுமை நம்ம மேல் செலுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுல இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குது பெட்ரோலும் டீசலும் விலை ஏறுதுன்னு. இது எப்படி எல்லா விலைவாசியின் மேல வருது? வெறும் 300 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு 900 ரூபாய் கொடுத்தாதான் கிடைக்குது. எல்லா விஷயங்களும் இது வந்து நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் அவர்களை திருப்பி பெற்றுக் கொள்வதற்கான விஷயங்கள் நம்முடைய நாட்டிலே இல்லை. ஆனால் தேர்தல் என்று வருகின்ற போது மக்கள் அவர்களுடைய தீர்ப்பை மிக தெளிவாக எழுதுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மௌன புரட்சியாக நிச்சயமாக நம் நாட்டிலே வெடித்தே தீரும். மத்தியில் இருக்கிறது மாநிலத்தில் 2 ஆட்சியும் நிச்சயமாக மக்கள் மாற்றுவார்கள். சொல்லுங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு நேற்றைக்கு வந்து பேசியிருக்கிறார், 50 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இந்தியா பின்னோக்கி சென்று விட்டது அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து வெறும் அரசியல் விமர்சனமா பாக்குறீங்களா? இன்னொன்னும் நான் அதோட சேர்த்து பேச விரும்புறேன். ஜிக்னேஷ் மேவானி அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து திமுக தலைவரை வந்து சந்திச்சுட்டு அவரும் வந்து ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும்னா வந்து மதசார்பற்ற கூட்டணி அவசியம், அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. வந்து எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயம்? அதான் சந்திரபாபு நாயுடு வந்து 50 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு பாஜக அரசுல நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அதை விட அதிகமாகவே சொல்லலாம், 100 வருஷம் கூட சொல்லலாம். ஆனா என்ன இதுல பிரச்சனைன்னு நேற்று ஜிக்னேஷ் மேவானி மதச்சார்பற்ற கூட்டணிக்கான முக்கியத்துவத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா இதோட இன்னொரு விஷயத்தை நீங்க தொடர்பு கொடுத்து பார்க்கணும். இப்போ எல்கேஜி 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக வங்கியின் வழியாக செலுத்தப்படுகிற ஒரு திட்டத்தை திணிக்கிறாங்க. அதன் வழியாக அரசு பள்ளிகளை வந்து அளிப்பதற்கான வேலைகள் நடக்குதுங்கிறது ஒரு பகுதியில் இருந்தாலும், இதுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா அரசு வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணுது. 5வதுல இருந்து சமஸ்கிருத பாடம் வந்து கட்டாயம். 8வதுலயும் 5வதுலயும் சமஸ்கிருத பாடமும் யோகா பத்தின பாடத்திட்டங்களும் வந்து கட்டாயம்னு வந்து ஒரு பாணியை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து நம்ம இங்க வந்து செங்கோட்டைன்னு வந்து சொல்லல. ஆனா இது வந்து உள்ளீடா வந்து திணிக்கப்படும் வைங்களேன். ஆக இது ஏன் 50 வருஷம் இல்ல 100 வருஷத்துக்கு பின்னாடினா இந்த சமஸ்கிருத நம்ம வழக்கிலே இல்லையே பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம்னு நம்ம ஒண்ணு தொடங்கணும் இல்லையா. அதனுடைய நோக்கம் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து, இந்தியை எதிர்த்து, இதையெல்லாம் திரும்ப கொண்டு வர்ற ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்கு. அதனோட கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் என்னன்னா மிகப்பெரிய பொருளாதார ஒரு சின்ன கரெக்ஷன். சமஸ்கிருதத்தையோ ஹிந்தியையோ அல்லது வேறு எந்த மொழியையோ நாம் எதிர்ப்பதில்லை, அந்த திணிப்பை எதிர்க்கிறோம். ஜஸ்ட் ஒரு நீங்க எந்த மொழி வேணாலும் எந்த மொழி மேலும் ஒரு துவேஷமோ சொல்றாங்களே தவிர நம்ம அவங்களை பார்த்து எதுவும் சொல்லல. எந்த மொழி பேசுபவர்கள் மேலோ எல்லா மொழி பேசுகிறவர்களும் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறவர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து தாயா பிள்ளையா பழகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா யார் மேலும் நமக்கு எந்த துவேஷமும் கிடையாது, எந்த மொழி மேலும் கிடையாது. ஆனால் கட்டாயமாக திணிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அதை இப்ப தமிழக அரசே வந்து அதை நடைமுறைப்படுத்துது அப்படின்றதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வி. ஒரு மதத்தின் பேராலும் ஒரு புரோகித அரசியலின் பேராலும் வந்து திணிக்கப்படுகிற ஆட்சி அல்லது திணிக்கப்படுகிற திட்டங்கள், இந்த ஆட்சி கண்டிப்பாக இந்தியாவை வந்து 50 வருஷம் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின்லாம் சொல்லியிருக்காங்க, 100 வருஷத்துக்கு பின்னோக்கி இன்னும் தள்ளும். ஒருவேளை வந்து இன்னும் அடுத்த டேர்ம் வந்தாங்கன்னா பல 1000 வருஷங்களுக்கு பின்னாடி போறதுக்கும் ஆச்சரியப்படுறதில்லை. நிச்சயமா தேர்தல் அப்படின்னு பேசும்போது இன்றைக்கு வந்து நீங்க இங்க வந்து பல விஷயங்களை வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. அதே நேரத்தில் கூட்டணி அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது பாமக நேற்றைக்கு வந்து நடிகர் ரஞ்சித் அதோட துணைத் தலைவர் வந்து ரொம்ப மனது வெம்பி இருக்கிறார்கள். தொண்டர்கள் யாரை எதிர்த்தமோ அவங்களுடைய கூட்டணியா, ஊழலுக்கு எதிராக பேசினது அப்படின்றதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அதே கூட்டணியில வந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து காலை பிடிச்சாதான் கூட்டணி, வந்து நீங்க வந்து காதை கடிச்சீங்கன்னா நாங்க விரட்டி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்றைக்கு வந்து அவர் சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து கூட்டம் சேருங்க, பொதுக்கூட்டம்லாம் நாங்க போட்டோம்னா கூட்டம் சேருங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கிறதா கூட வந்து செய்திகள் வந்திருக்கின்றன இன்றைய நாளேடுகளில். இத்துடன் நான் இந்த பகுதியை வந்து நிறைவு செய்கிறேன். காலை கதிரவனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.